2025ல என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், என்னென்ன இண்டஸ்ட்ரீஸில் இருக்கும், அதுக்கு என்னென்ன விஷயம்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 நான் போட்டேன். மெடிக்கல், எஜுகேஷன், இன்ஜினியரிங் அது ரிலேட்டடெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் செக் பண்ண உங்களுக்கு தேவை அப்படின்னா அது வந்து தேர்ட் பார்ட் இது. இதில் வந்து டெக் ஜாப்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டெக் ரிலேட்டட் ஜாப்ஸில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன விஷயம்லாம் நம்ம படிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு எக்ஸ்பர்ட் அசட் ஜாப்ஸ். அண்ட் எனக்கு வந்து இன்னொரு சேனல் இருக்குது ஆஸ்ட்ரகுலன்ட்டு. உங்களுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாக டெக் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா அதில் போய் பாருங்கள். கிட்டத்தட்ட 1500 வீடியோஸ் நம்ம போட்டிருக்கிறோம். அண்ட் இந்த சேனலில் வந்து இப்போதைக்கு இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது வந்து ஆர்மரடோ. என் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் வந்து ஆர்மரடோவோடது. அண்ட் இது வந்து ஆஸ்ட்ரகுலன் சேனலில் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து பில்ட் பண்ண பீப்புள் பவர்ட் கம்பெனி. ஸோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்குது, நிறைய பேருக்கு உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, ஆனால் சரியான சப்போர்ட் இல்லை அப்படின்றதுனால நம்மளாம் சேர்ந்து உருவாக்கின கம்பெனி தான் ஆர்மரடோ. அந்த சேனலோட மெம்பர்ஸ் கம்பெனி அது. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து 2025ல் என்னென்ன டெக் ஜாப்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு டிமாண்டில் இருக்கும், அதுக்கு என்னென்ன விஷயம்லாம் படிக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ டெக் ஜாப்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் இந்த ஃபீல்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வைட் வெரைட்டியாக இருக்குது, அதில் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம அதை அடக்க முடியுமான்னு தெரில, பட் ட்ரை பண்ணுவோம். அண்ட் எல்லாத்தையும் நம்ம இதில் கவர் பண்ண போகிறதில்ல. நம்மளுக்கு தோன்றது புதுசாக இருக்கிறது அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் நிறையா இருக்கும் அப்படின்றத பற்றிலாம் நம்ம இதில் பார்ப்போம். ஓகே, ஸோ டெக் ரிலேட்டட் ஜாப்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து டெவலப்மெண்ட். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஜாப்ஸ் வந்து வில் பி நம்பர் 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் நிறைய டிமாண்ட் இருக்கும் போது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு. அதில் வந்து என்னென்ன ஏரியாஸில் இருக்கும், என்னென்ன டெக்னாலஜிஸில் இருக்கும் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வில் கோ ஒன் பை ஒன்னாக போகலாம். சார் டெக்னாலஜிஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் PHP நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஓல்டான டெக்னாலஜி தான், விச் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் 20 இயர்ஸ்க்கு மேலே ஓல்டான டெக்னாலஜி தான். பட் இன்னமும் வந்து PHP ஜாப்ஸ்க்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ PHP ஜாப்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மெஜென்டோ, ஓப்பன் கார்ட்டு, ஜென்கார்ட்டு, ப்ரெஸ்டோ ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் வந்து நீங்கள் எதை பார்த்தாலும் சரி எல்லாமே PHP பேஸ்டு தான். வேர்ட்ப்ரெஸ், கான்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஜூம்லா, அந்தமாதிரி நிறைய வேர்ட்ப்ரெஸ், CMSS எல்லாமே பார்த்தீங்கன்னா பில்ட் ஆன் PHP. ஸோ PHP வந்து இட் இஸ் கோயிங் ப்ரிட்டி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம். இன் தட் கேஸ் இந்த ஓல்டஸ்ட் லாங்குவேஜுக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்கிற ஒரே லாங்குவேஜ் வந்து ஐ வுட் சே லைக் PHP அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜாவா அந்த மாதிரி மற்ற லாங்குவேஜஸ் எல்லாமே இருக்கும். பட் PHP இஸ் வைட் வெரைட்டிலி யூஸ்டு அண்ட் ஆல்சோ அதில் உள்ளார வரது வந்து ரொம்பவே ஈஸி. PHPயில் கோர் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு PHP யூஸ் பண்ணி எப்படி கோட் எழுதுறது அப்படின்றது கோர் டெக்னாலஜியில் நம்ம பண்ணலாம். இதை தாண்டி வந்து MVC ஃப்ரேம் ஒர்க்கில் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. கோஆர்டினேட்டர், கேக்கு அண்ட் சிம்ஃபனி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு இ-காமர்ஸுக்குமே வந்து பெருமனையாக PHP மட்டும் அவங்க யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளார ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்கை தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதுக்குள்ளார நீங்கள் வேலை செய்ய முடியும். இதில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஜென்டோ தான். மெஜென்டோவுக்கு ஜாப் டிமாண்ட்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் அதுக்கான இன்ஜினியர்ஸ் வந்து ரொம்ப அந்தளவுக்கு டிமாண்டுக்கு ஏற்ற சப்ளை கிடைக்கிறதில்ல. ஏன் அப்படின்னா வந்து அதுக்கு இ-காமர்ஸை பற்றி தெரியணும், அந்த டொமைன் ஃபீல்டை பற்றி தெரியணும், ஒரு மெஜென்டோ அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் நீங்கள் இருந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து PHP டெவலப்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கான சேலரிஸ் எப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். அண்ட் சொன்னால் நீங்கள் PHP படிக்கிறீங்க அப்படின்னா மெஜென்டோ ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மெஜென்டோட அட்மினிஸ்ட்ரேஷனையும் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, அதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் இதை மட்டும் நிறுத்தாமல் இதை நல்லா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது ஓப்பன் கார்ட்டு, ஜென், ப்ரெஸ்டோ அண்ட் WooCommerce, வேர்ட்ப்ரெஸ், ஜூம்லா இப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான டிமாண்ட் எப்போவுமே குறையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஜாவா. இன்னமும் பார்த்திங்கன்னா நிறைய லெகேசி அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து ஜாவாவில் ரன் ஆகிட்டுருக்கு. அண்டு ஜாவான்னு வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்லேருந்து மொபைல் அப்ளிகேஷன்லேருந்து நிறைய விஷயம் ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் பார்க்குற மொபைல் ஆப் வந்து இப்போ வந்து ஆண்ட்ராய்டில் பண்ணுறதெல்லாம் கோட்லினில் வருது. பட் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா ஆப்புமே பார்த்திங்கன்னா ஜாவா அண்ட் கோட்லின் ஜாவாவில் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்னமும் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் ஜாவா படிக்கிறது வந்து இட்ஸ் சம்திங் தட் இட்ஸ் வில் பி யூஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். நெக்ஸ்ட் இதை தாண்டி வந்து பைத்தன் வந்து நீங்கள் வந்து AI ஃபீல்டுக்குள்ளார நீங்கள் போகணும், இல்லை வந்து IoT ஃபீல்டுக்குள்ளார போகணும், அண்ட் இல்லை வந்து எனக்கு ஈவன் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்குள்ளார போகணும், கேம் டெவலப்மெண்ட்குள்ளார போகணும் அப்படின்னா பைத்தன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பைத்தன் ஐ திங்க் வில் பி லைக் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை தாண்டி ரஸ்ட் வந்து பிளாக் செயின் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் போகணும், இந்த கிரிப்டோ கரன்சிஸ் இதுக்குள்ளார டெவலப்மெண்ட்குள்ளார நீங்கள் போகணும் அப்படின்னா ரஸ்ட்டு, சாலிடிஃபை அந்தமாரி லாங்குவேஜஸ், அந்தமாரி ஸ்கிரிப்ட் லாங்குவேஜஸ்லாம் நீங்கள் படிக்கிறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து .NET C#. .NETலேயே வந்து VBA இருக்குது, C# இருக்குது. VBA விட C# வந்து
விஷுவல் பேசிக்கை விட சி ஷார்ப் வந்து நல்ல பாப்புலரான லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சி ஷார்ப் நீங்கள் வந்து படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் ஏன்னா அது வந்து ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் லாங்குவேஜ் டு லேர்ன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கம்யூனிட்டி எடிஷன் அப்படின்னு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஐடிஇ. அதை உங்களுக்கு வந்து டெவலப்பர் என்விரான்மெண்ட்லேயே வந்து இந்த Notepad++, Wrangler அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு வந்து பிஹெச்பிக்கு வந்து PHP Storm அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடு அண்ட் விஷுவல் ஸ்டுடியோ கம்யூனிட்டி எடிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி சி ஷார்ப் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் டெவலப் பண்ண ஆரம்பிக்கலாம். சி ஷார்ப் வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம். ASP.NET அப்படின்னு சொல்லிட்டு வெப் அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம். WPF விண்டோஸ் ப்ரெசன்டேஷன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பண்ணலாம். நீங்கள் பார்க்குற நிறைய டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் ஸ்கைப் அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்தமாதிரி WPF டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. சி ஷார்ப் பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே இருக்குது. எப்படி வந்து PHPயில் வந்து நம்ம MVC ஃப்ரேம் ஒர்க் நம்ம சொன்னோமோ அதே மாதிரி வந்து நம்மளுக்கு .NET C# பார்த்தீங்கன்னா MVVM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அதாவது மாடல் வியூ மாடல் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ப்ரிசம்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரிலேட்டடான ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையா இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Xamarin அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட் இருக்குது. எப்படி வந்து இப்போ நம்ம React Native, Flutter அதெல்லாம் யூஸ் பண்ணி மொபைல் ஆப் டெக்னாலஜிஸ் நம்ம பண்ணுறோம், வேரபிள் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து .NETல வந்து நம்ம Xamarin அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி இருக்குது. தட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் C#. ஸோ அதனால் C# தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்குள்ளாரையும் நீங்கள் வந்து போக முடியும். அதாவது டெஸ்க்டாப் நீங்கள் பண்ணலாம், வெப் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணலாம், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் போகலாம், வேரபிள்ஸ் போகலாம். இது மட்டும் தான் நான் ராகுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை தாண்டி இன்னும் இருக்குது. ஒன்று வந்து விண்டோஸ் 10 IoT கோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ராஸ்பெரி பை, ஆர்டினோ கிடையாது, ராஸ்பெரி பைக்குள்ளார வந்து நீங்கள் விண்டோஸ் 10 IoT கோர்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் இதே C# யூஸ் பண்ணி ஒரு மதர் போர்டு மாரி ஒன்று இன்ஸ்டால் பண்ணி அதில் நீங்கள் ஒரு சின்ன ரோபோட்டிக்ஸ் ப்ராஜெக்ட் நீங்கள் செய்ய முடியும். ப்ரிட்டி மச் IoTக்குள்ளார நீங்கள் போக முடியும். அண்ட் இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதையும் தாண்டி ஒன்று இருக்குது. அது வந்து கேம் டெவலப்மெண்ட் ஃபீல்டுக்குள்ளார நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பெரிய ஜெயண்ட்ஸ் இருக்காங்க கேம் இன்ஜின்ஸில். ஒன்று வந்து யூனிட்டி, இன்னொன்று வந்து அன்ரியல். ஸோ யூனிட்டி அப்படின்ற டெக்னாலஜி வந்து நிறைய ஸ்டார்டிங் கேம்ஸு, சின்ன கேம்ஸு, ஹைப்பர் கேஷுவல் கேம்ஸு அண்ட் கேஷுவல் கேம்ஸு, சிங்கிள் பிளேயர் கேம்ஸ் இந்தமாரி செக்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 95% வந்து யூனிட்டியில் தான் இருக்கும். பெரிய கேம்ஸ் மட்டும்தான். இப்போ UBI சாஃப்ட்டில் வந்து நீங்கள் பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா விளாண்டுருக்கீங்க, பேட்டில் ஃபீல்ட் விளாண்டுருக்கீங்க, கவுண்டர் ஸ்ட்ரைக் விளாண்டுருக்கீங்க. அந்தமாரி பெரிய கேம்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து அன்ரியலில் இருக்கும். ஸோ யூனிட்டி வந்து வில் கம்ப்ளீட்லி வந்து ப்ரோக்ராம்ட் இன் C#. ஸோ அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா C# நீங்கள் படிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த எல்லா இடத்துக்குள்ளாரே நீங்கள் போகலாம். உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நல்ல வைட் வெரைட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதை தாண்டினோடனே ஒரு சூப்பரான ஒரு லாங்குவேஜ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா JavaScript. என்னோட ஃபேவரட் லாங்குவேஜ். நான் மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் சொல்யூஷன் டெவலப்பர். ஸோ நான் வந்து ப்ரைமரிலி C# டெவலப்பர் தான். ப்ளஸ் இதை தாண்டி வந்து JavaScripட்டும் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். PHPயில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ JavaScripட்டை பொறுத்த வரைக்கும் வந்து லிட்ரலி வந்து நீங்கள் பண்ண முடியாத விஷயமே கிடையாது கைஸ். ஸோ அந்த அளவுக்கு வந்து அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. அதாவது Node.js எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேக் எண்டில் வந்து REST APIs எழுத முடியும். அண்ட் ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் JS வெர்ஷன் இருக்குது. அண்ட் எலக்ட்ரான்லாம் வச்சு நீங்கள் வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷனே எழுதலாம். எப்படி வந்து விண்டோஸில் வந்து நம்ம WPF அப்ளிகேஷன் .NETல பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து யூ கேன் டூ இட் வித் JavaScriptலேயே நீங்கள் வந்து எலக்ட்ரான் வச்சு நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பண்ணலாம். இது நிறைய பேர் நீங்கள் பண்ணுறாங்க. இப்போ Chromium பேஸ்டு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இதை தாண்டி ஈவன் ஃபிக்மா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து இட்ஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். ஒரு ப்ரௌசர்லேருந்து எப்படி ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அது ஆக்சுவலி ப்ரௌசர்லேயே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். JavaScript இது மட்டும் இல்லாமல் Node.jsலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய NPM மாடியூல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இ-காமர்ஸ் பில்ட் பண்ணலாம், நீங்கள் வந்து பிளாக்செயின் கூட இன்டெகிரேட் பண்ணலாம், அண்ட் REST API சர்வீஸ் க்ரியேட் பண்ணலாம், ஃப்ரண்ட் எண்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் பண்ணலாம். இதை தாண்டி வந்து மொபைல் அப்ளிகேஷன் சைட் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து React Native அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் பண்ணலாம். டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் இல்லை வெப் அப்ளிகேஷன் பண்ணால் React.jsல பண்ணலாம். அண்ட் இந்தமாரி JavaScript ரிலேட்டடாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஸோ JavaScript வந்து ஐ திங்க் இட் வில் பி ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் லாங்குவேஜ் டு லேர்ன். அண்ட் ஆல்சோ டெவலப்பர் என்விரான்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக எதுவுமே செலவு பண்ண தேவையில்லை, எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஆல்சோ அப்ஸ்கில் பண்ணுறதுக்கும் நிறைய கண்டென்ட்டும் இருக்குது. அண்ட் ஜாப்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா JavaScriptக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் மற்ற ஃபீல்டை விட JavaScriptக்கு நிறையவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதை தாண்டி வந்து நம்மளுக்கு மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பைத்தன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப பாப்புலரான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அண்ட் இதை தாண்டி வந்து இன்னும் நிறைய இருக்குது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. இப்போ நீங்கள் SAP சைடில் நீங்கள் போகிறீங்கன்னா ABAP அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அந்தமாரி
இது வந்து லாங்குவேஜஸ் வந்து ஸ்பெசிஃபிக் டு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் டெவலப்பர் என்வரான்மெண்ட் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லெங்க்தி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இட்ஸ் லைக் ப்ராப்ளி வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோட பார்ட் 1 வச்சுக்கலாம். பார்ட் 2ல் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோ நம்ம போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 2025 உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும் கைஸ். அண்ட் லெட்ஸ் கேட்ச் அப் இன் another வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட என்கரேஜ்மெண்ட்னால இப்போ நம்ம டீமில் நிறைய பேர் வந்து வீடியோஸ் பண்ணுறாங்க. நான் வந்து இதில் வந்து அப்பப்போ எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் வீடியோ பண்ணுறேன். முக்கால்வாசி நான் ஆஸ்ட்ரகுலன் சேனலில் நிறைய வீடியோஸ் நான் போடுவேன். அண்ட் ஸோ உங்களோட என்கரேஜ்மெண்ட் நிறையா இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து சின்ன சின்ன தொழில் எப்படி பண்ணுறது அண்ட் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டு அதுலேருந்து எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ட்டு ப்ராக்டிக்கலான வீடியோஸ் வந்து நம்ம நிறையவே போடலாம் கைஸ். ஓகே, வில் கேட்ச் அப் அகைன் another video guys, and thank you so much for all the love and support, and cheers.